போன எபிசோடோட எண்டிங்ல ஆன்ம உலகத்துல இருந்து மாஸ்டர் கேட்ஸோட உதவியால தன்னோட குற்ற உணர்ச்சியை கடந்துடுறான். ஆனா ஃபயர் நேஷன்ல இருக்கிற அவதார் ரோக்கு கோவிலுக்கு போனாதான் நண்பர்களை காப்பாற்ற முடியும்னு அவன் பயணத்தை தொடங்குறான். அதுல இருந்து 6வது எபிசோடு ஸ்டார்ட் ஆகுது. அசுலா அனுப்பின ஓலையை கமாண்டர் ஜாவு படிச்சதும் அவன் முகத்துல சந்தோஷம் தெரியும். அந்த ஓலையை ஜூகோ கிட்டையும் காட்டுறான். அதுல கமாண்டர் ஜாவுவை ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. இனிமே அவதார தேடுற ஆபரேஷன் மொத்தத்துக்கும் கமாண்டர் தான் தலைவர். இளவரசன் ஜூகோவும் அவனோட படை வீரர்களும் கமாண்டர் ஜாவோட கட்டளைக்கு கீழே தான் செயல்படணும்னு ஃபயர் நேஷன் அரசரோட உத்தரவு வந்திருக்கு. இதை கேட்ட ஜூகோ கோவம் உச்சத்துக்கு போகுது. அப்ப கமாண்டர் கப்பலை இந்த பக்கமா திருப்புங்கன்னு ஆர்டர் போட, ஆனா ஜூகோ இல்ல வேற திசையில போங்கன்னு கட்டளைறான். ஆனா ஜூகோவோட ஜெனரல் நாங்க கமாண்டரோட உத்தரவை தான் பின்பற்றுவோம்னு சொல்லிட இளவரசன் ஜூகோக்கு இருந்த அதிகாரம் மொத்தமும் கைவிட்டு போன மாதிரி ஃபீல் பண்ணான். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இவ்வளவு நடக்கிறதையும் ஐரோ அமைதியா நின்று பாத்துட்டு இருக்காரு. இங்க ஃபயர் நேஷன்ல இருக்கிற அவதார் ரோக்கு டெம்பிளுக்கு வந்துடுறான். ஆனா கோவிலுக்குள்ள நுழைய விடாம ஃபயர் நேஷன் வீரர்கள் அவன் மேல அட்டாக் பண்றாங்க. அப்போ அந்த கூட்டத்துல இருக்கிற ஒருத்தர் மட்டும் ஆங்க்கு ரகசியமா உதவி பண்றாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவதார் எந்த நாட்டை சேர்ந்தவங்கிறது முக்கியம் இல்ல, இந்த உலகத்தை காப்பாற்ற போற அவதார் மேல இருக்கிற நம்பிக்கை தான் முக்கியம்னு நினைக்கிறவர். இன்னொரு பக்கம் பவுண்டி ஹண்டர் பொண்ணு தன்னோட மிருகத்துக்கிட்ட ஆங்கோட கிழிஞ்ச ஏர்னமோட துணியை மோப்பம் பிடிக்க வச்சு அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. இங்க கோவில்ல ஃபயர் நேஷன் வீரர்கள் அவதாரை பிடிச்சே ஆகணும்னு பிடிவாதமா நிக்கிறாங்க. ஆனா ஆங்க்கு உதவி பண்ற அந்த ஆடு அவதார் தன்னோட கோவிலுக்கு வர்றதுல என்ன தப்புன்னு புரிய வைக்க முயற்சி பண்றாரு. அந்த கேப்ல ஆங் தியான நிலைக்கு போய் அவதார் ரோக்குவோட ஆன்மா கூட கனெக்ட் ஆகிறான். நடந்த எல்லா பிரச்சனையும் சொல்லி ஆன்ம உலகத்துல இருக்கிற அந்த முகமூடி ஆன்மாவை நீங்க தான் ஒரு காலத்துல தோற்கடிச்சிருக்கீங்க, இப்ப என்னோட நண்பர்களையும் அந்த ஊர் மக்களையும் காப்பாற்றணும், என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு கேட்கிறான். அதுக்கு அவதார் ரோக்கு ஒரு சின்ன சிலையை காமிக்கிறாரு. இதுதான் அந்த ஆன்மாவோட அம்மா சிலை. நமக்கு அம்மா மேல எவ்வளவு பாசம் இருக்குமோ அதே மாதிரி அதோட தாய் மேலேயும் அதுக்கு பாசம் இருக்கும். அந்த பாசத்தை யூஸ் பண்ணி தான் நீ அதை நிறுத்த முடியும்னு சொல்லி அந்த சிலையை ஆங் கிட்ட கொடுக்கிறாரு. ஆங் தியானத்துல இருந்து வெளியே வரும்போது கோவில் முழுக்க அமைதியா இருக்கு. நிறைய ஃபயர் நேஷன் வீரர்கள் கீழே விழுந்து கிடக்குறாங்க. யாருமே சாகல, ஆனா எல்லாரும் உயிர் இருந்தும் மயக்கத்துல அசைவே இல்லாம கிடக்குறாங்க. என்ன ஆச்சுன்னு ஆங் யோசிக்கிற நேரத்துல சடனா அந்த பவுண்டி ஹண்டரோட மிருகம் பின்னாடி இருந்த ஆங்கோட கழுத்தை நக்குது. அடுத்த நிமிஷமே விஷம் உடல் முழுக்க பரவி ஆங் மயங்கி கீழே விழுந்துடுறான். கண்முழிச்சு பார்த்தா அவன் இப்போ ஜூகோவோட கைதி. பவுண்டி ஹண்டர் சொன்ன டீல் படி அவதார ஜூகோ கிட்ட ஒப்படைச்சிடறான். சரின்னு ஜூகோவும் ஐரோவும் ஆங்க கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. போற வழியில ஆங் மறுபடியும் என் நண்பர்கள் ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்காங்க, அவனை காப்பாத்திட்டு நான் திரும்பி உங்ககிட்டே வந்துடுறேன்னு சொல்றான். ஆனா இதை ஜூகோ நம்பல. பட் அவன் சொன்ன வார்த்தைகளை கேட்ட உடனே ஜூகோக்கு ஒரு பழைய ஞாபகம் வருது. ஃபயர் நேஷன்ல ஒரு பெரிய போருக்கு பிளான் நடந்துட்டு இருக்கும்போது வலிமையான எர்த் கிங்டம் ஜெயிக்கணும்னா சில படை வீரர்களை பலி கொடுத்துதான் ஆகணும், அவங்களை டைவர்ஷன்ஸா யூஸ் பண்ணலான்னு சில ஜெனரல்ஸ் பிளான் போடுறாங்க. ஆனா அதுல பலியாக போற படை ஜூகோவோட கப்பல்ல இருக்கிற அதே வீரர்கள். இதை கேட்ட ஜூகோ அப்பாவி வீரர்களை இந்த பலி கொடுக்கிறது தப்பு, இது சரியான பிளான்னு ஒசாய் முன்னாடி எதிர்த்து பேசுறான். அதனால கோபமான ஒசாய் யாரு சரின்னு பேசி முடிவு பண்ண முடியாது, சண்டை போட்டு முடிவு பண்ணலாம்னு சொல்லி தன்னோட மகனைய அக்னி பரீட்சைக்கு கூப்பிடுறான். பிளாஷ்பேக் அங்க முடிஞ்சு மறுபடியும் கதை பிரசன்ட்டுக்கு வருது. அங்க கூட்டிக்கிட்டு போற வழியில கமாண்டர் ஜாவோட படை இவங்களை சுத்தி வளைச்சிடு. அவதார பிடிக்கிற பொறுப்பு இப்ப என்னோடது, எனக்கு தெரியாம அவனை கூட்டிட்டு போறது தப்புன்னு சொல்றான். அதுக்கு ஜூகோ அவதார கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறான். இதை கேட்ட ஜாவு மரத்த மேல யார் இருக்காங்கன்னு பாத்தியா, ஃபயர் நேஷனோட சிறந்த வில் வீரர்கள் இருக்காங்க, ஒரு தடவை அம்பு விட்டாங்கன்னா குறி தப்பவே தப்பாது, சோ யோசிச்சு முடிவெடுன்னு மிரட்டுறான். வேற வழி இல்லாம ஐரோ சொன்ன வார்த்தையை கேட்டு மனசுக்கு பிடிக்கலனாலும் ஜூகோ அவதார ஜோக்கு கிட்ட ஒப்படைச்சிடறான். ஆனா போகிறதுக்கு முன்னாடி அவனை எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்க ஜாவும் ஃபயர் நேஷனோட எல்லையில இருக்கிற ஒரு சிறப்பு ஜெயில அவனை வைக்க போறோம்னு சொல்லிடுறான். அதை கேட்ட உடனே ஐரோக்கு புரிஞ்சிடுது. அவன் அவ்வளவு நம்பிக்கையை இடத்த சொல்லிட்டு போறான்னா அந்த ஜெயிலோட பாதுகாப்பு எவ்வளவு பலமா இருக்குன்னு யோசிச்சுப்பாரு. அவதார இப்பயே மறந்துருன்னு ஜோக்குக்கு அட்வைஸ் பண்றாரு. ஜூகோவும் என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியா இருக்கான். ஜாவு சொன்ன மாதிரி ஆங்க ஜெயில போட்டு அடைச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு வண்டிக்கு அடியில முகமுடி போட்ட ஒருத்தர் ரகசிய ஜெயிலுக்குள்ள நுழையிறான். யாருக்கும் சந்தேகம் வராம அங்க இருக்கிற ஆளுங்களை வீழ்த்திட்டு நேரா ஆங்க இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். ஆங்க வெளியே கொண்டு வரும்போது விஷயம் வெளியே தெரிஞ்சு ஃபயர் நேஷனோட படம் மொத்தமும் அங்க வந்துடுது. அதுக்கப்புறம் நடக்கிற சண்டை சும்மா வேற லெவல். ஆங் தன்னோட ஏர் பெண்டிங்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். ஆனா அந்த முகமுடி போட்ட ஆளு ஒரு பெண்டிங் பவரும் அவங்ககிட்ட இல்ல போல, வெறும் 2 கத்தியை வச்சு ஒவ்வொரு வீரனையும் சமாளிச்சுட்டு வரான். கடைசியில கமாண்டர் ஜாவும் உள்ள வர எல்லா பக்கமும் படம் சுத்தி வளைச்சிடுது. எஸ்கேப் ஆக வழியே இல்ல. அந்த நேரத்துல அந்த முகமுடி போட்ட ஆளு கில்லி படத்துல த்ரிஷா கழுத்துல விஜய் கத்திய வச்ச மாதிரி ஆங்கோட கழுத்துல கத்திய வச்சிடறான். இத பார்த்த கமாண்டர் பிரகாஷ் ராஜ் மாதிரி துடிச்சு போறான். அவதார் உயிரோட வேணும், நான் வெளியே போகணும்னு கண்டிஷன் போட சாவும் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சடனா சிக்னல் கொடுக்க மேல இருந்து வில் வீரர்கள் ஒரு அம்பு விடுறாங்க. அந்த அம்பு அவன் முகமுடிய உடைச்சு அவனை கீழே விழ வச்சிடுது. கொஞ்சம் தப்பு இருந்தா உயிரே போயிருக்கும், ஆனா அவன் உயிர் தப்பிச்சிடறான். சரி, யார் தான் நம்மளை காப்பாத்த வந்ததுன்னு ஆங் அந்த முகமுடி போட்ட ஆளோட மாஸ்கை கழட்டி பாக்குறான். மாஸ்க்கு கீழே இருந்த முகத்தை பார்த்ததும் ஆங்குக்கு செம்ம ஷாக். அவனை காப்பாத்த வந்தது வேற யாரும் இல்ல, இளவரசர் ஜூகோ தான். உடனே ஆங் மயக்கத்துல இருக்கிற ஜூகோவை அங்க இருந்து தூக்கிட்டு போய் ஒரு சேஃபான பிளேஸ்ல படுக்க வைக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜூகோ கண் முழிச்சதும் எல்லாரும் நம்மள தேடிட்டு இருக்காங்க, சத்தம் போடாதுன்னு சொல்றான். ஆங் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறான், நீ ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து என்ன காப்பாத்த வந்தன்னு கேட்க, அந்த கேள்வி கேட்ட உடனே ஜூகோவோட மனசுல பல வருஷமா மறக்க முடியாத ஒரு ஞாபகம் திரும்பி வருது. பிளாஷ்பேக்ல ஃபயர் நேஷன்ல நடந்த அந்த அக்னி பரீட்சை
நாள் ஞாபகம் வருது. ஒசாய் சொன்ன பிளானை எதிர்த்து பேசினதுனால யார் கரெக்ட்னு சண்டை போட்டு தெரிஞ்சுக்கலாம்னு ஜூகோவை சேலஞ்ச் பண்ணிருப்பான். சண்டை போடுற இடத்துல தளபதி வருவான்னு பார்த்தா அவங்க அப்பா ஒசாயே வந்து நிக்கிறத பார்த்துட்டு நான் உங்க தளபதி கூட வேணா சண்டை போடுறேன், உங்க கூட என்னால சண்டை போட முடியாது, நீங்க என்னோட அப்பான்னு சொல்லி தலையை குனிறான். ஆனா ஒசாய்க்கு அது பலவீனமா தெரிய சண்டைக்கு வந்த பிறகு யாருன்னு பார்க்க கூடாது, எப்படி ஜெயிக்கணும் தான் யோசிக்கணும்னு சொல்லி அட்டாக் பண்றான். ஒரு கட்டத்துல ஜூகோ ஒசாய அட்டாக் பண்ண சான்ஸ் கிடைக்குது. ஆனா அப்பா மேல இருக்கிற பாசம் அவன் கையை நிறுத்திடுது. அதே பலவீனமா நினைச்ச ஒசாய் சான்ஸ் இருந்தும் என்ன அடிக்கல, அதான் உன்னோட தப்புன்னு சொல்லி தன்னோட ஃபயர் பெண்டிங் பவரை யூஸ் பண்ணி ஜூகோவோட இடது கண்ணுல ஒரு பெர்மனன்ட் மார்க்கை உருவாக்கிடுறான். இந்த மொத்த சம்பவத்தையும் பக்கத்துல நின்று அசுலா அமைதியா பாத்துக்கிட்டு இருக்கான். பிளாஷ்பேக் முடிஞ்சு மறுபடியும் நிஜத்துக்கு வர ஜூகோ அந்த பழைய கோவம் எல்லாம் திரும்பி வர மறுபடியும் அவதார பிடிக்க ட்ரை பண்றான். ஆனா ஹேங் ஏர் பெண்டிங் பவரை யூஸ் பண்ணி அங்க இருந்து தப்பிச்சிடறான். மறுபடியும் ரெண்டு பேரும் வேற வேற திசையில பிரிஞ்சிடறாங்க. அதே நேரத்துல ஜூகோவோட கப்பல்ல இருக்கிற படை வீரர்கள் இளவரசருக்காக இனிமே வெயிட் பண்ண முடியாது, நாங்க கிளம்புறோம்னு முடிவு பண்றாங்க. அப்ப ஐரோ அவங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றாங்க. உங்க எல்லாரோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் ஜூகோ அப்பா கூட எதிர்த்து பேசினான், உங்களுக்காக தான் அவன் தன்னோட கண்ணையை இழக்க துணிஞ்சான், அதுக்கு தண்டனையா தான் அவதார தேடி அலையணும்னு அவனை அனுப்புனாங்க. அப்பயும் உங்க எல்லாருக்காக தான் அவன் இன்னும் போராடிட்டு இருக்கான்னு சொல்லும் போது அந்த கப்பல்ல இருக்கிற ஒவ்வொரு வீரனுக்கும் ஜூகோ மேல இருந்த பார்வையே மாறி போயிடுது. இது வரைக்கும் ஒரு இளவரசரா பார்த்தவனுங்க இப்போ ஒரு உண்மையான தலைவனா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்க ஜூகோ கப்பலுக்கு திரும்பி வர இதுக்கு முன்னாடி இல்லாத மரியாதை, விசுவாசம், நட்பு எல்லாமே ஒரே நேரத்துல அவன் மேல தெரியுது. அதை புரிஞ்சுக்கிட்ட ஜூகோவும் உள்ளுக்குள்ள ரொம்ப எமோஷனல் ஆகிடுறான். அதே சமயம் ஆன்ம உலகத்துல ஹேங் அவதார் ரூகோ கொடுத்த அந்த சிலையை அந்த முகமூடி மான்ஸ்டர் கிட்ட ஒப்படைச்சிடறான். அதுவும் காணாம போன ஊர் மக்களோட ஆன்மாவையும் கூடவே கட்டாரா சாக்காவோட ஆன்மாவையும் ரிலீஸ் பண்ணிடுது. ஒரு வழியா ஹேங் எல்லாரையும் பத்திரமா காப்பாத்திடுறான். போற இடம் எல்லாம் கஷ்டத்துக்கு நடுவுல கூட நல்லது மட்டும் செய்யணும்னு அவன் மறுபடியும் நிரூபிக்கிறான். இன்னொரு பக்கம் ஜூகோ யூஸ் பண்ண அந்த முகமுடியை பார்த்துட்டு ஐரோ அமைதியா யோசிக்கிறார். அவதார காப்பாத்து ஜூகோ தான் ஓசாய்க்கு தெரிஞ்சதுன்னா அதோட விளைவு எவ்வளவு பயங்கரமா இருக்கும்னு யோசிக்கிறாரு. இந்த இடத்துல 6வது எபிசோட் முடியுது. 7th எபிசோடோட ஸ்டார்டிங்ல கமாண்டர் ஜாவோட கப்பல்ல இருந்த ஒரு ஜெனரல் அவசரமா ஜூகோ கிட்ட ஓடி வரான். இளவரசி, உங்களை கொல்றதுக்கு அரசர் ஒசாய் உத்தரவு கொடுத்திருக்காரு, அதுவும் தேச துரோக குற்றத்துக்காக. நான் கமாண்டரோட ஆளுங்க பேசுனதை மறைஞ்சிருந்து கேட்டேன், அவங்க எப்ப வேணாலும் இங்க வந்து உங்களை முடிச்சிடுவாங்கன்னு சொல்றான். ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம ஐரோவும் அந்த ஜெனரலும் சேர்ந்து ஜூகோ ஒரு சின்ன படகுல ஏத்தி எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சு போயிடுன்னு அவனை அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா நடக்கிறது எல்லாமே ஜாவோட பிளான் தான். கமாண்டர் அவனோட ஆளுங்க கிட்ட நீங்க பேசினது அந்த ஜெனரல் கேட்டானான்னு சொல்லும் போதுதான் அவன் வேணும்னே இப்படி ஒரு பிளான போட்டிருக்கான்னு தெரியுது. அதே சமயம் ஜூகோ போன படகுல இருந்த துணியை எடுத்து அவன் பார்க்க உள்ள நிறைய வெடிக்கிற ஜெல்லி இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே பூம், படகு மொத்தமா வெடிச்சு செதறிடுது. அதை பார்த்த சாவு, அவதாரியா மாஸ்க் போட்டு காப்பாத்திட்டு போனல, உனக்கு இது தேவைதான்டான்னு சொல்றான். இதை கேட்ட உடனே நமக்கும் புரியுது சாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் இவ்வளவு நாள் அமைதியா இருந்திருக்கான். இன்னொரு பக்கம் ஹேங், கட்டாரா, சாக்கா 3 பேருமே ஒரு வழியா வடக்கு பக்கம் இருக்கிற வாட்டர் ட்ரைபுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ஐஸ்ல கட்டப்பட்ட அந்த நகரம் பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. எல்லா பக்கமும் பனி, பெரிய மதில் சுவர், ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ்னு வாட்டர் பெண்டர்ஸோட பலத்தை காட்டுற ஒரு அழகான நகரம். இவங்க அந்த நாட்டோட அரசர் வரவேற்கிறாரு. அந்த அரசர் கூட வாட்டர் பெண்டிங் நல்லா தெரிஞ்ச ஒரு மாஸ்டர் ஒருத்தரும் இருக்காரு. அரசரோட மகளும் அதாவது பிரின்சஸும் அங்க இருக்காங்க. இன்னொரு பக்கம் அரசர் இப்படி முடிவெடுத்திருக்க கூடாதுன்னு கமாண்டர் ஐரோ கிட்ட சமாதானம் பேசிட்டு இருக்காங்க. கேட்ட ஐரோவும் கோவமாகி கண்டிப்பா அரசர் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும்னு சொல்றான். கட் பண்ணா ஃபயர் நேஷன் அரண்மனையில அசுலாக்கு மறுபடியும் பயிற்சி நடக்குது. சில ஜெயில் கைதிகளோட சண்டை போட சொல்ல அவ அவங்கள சில நிமிஷத்துலயே ஈஸியா அடிச்சு சாச்சிடுறான். ஆனா அதை பார்த்த ஒசாய்க்கு 4 அடியா, ஒரு அடியில இவனெல்லாம் முடிச்சிருக்கணும், இன்னும் உனக்கு பயிற்சி தேவைன்னு சொல்லிடுறான். மறுபடியும் பயிற்சின்னு கேட்டுட்டு இருக்கிற அசுலாக்கு செம்மையா கோவம் வருது. ஆனா அந்த கோவத்தையும் வெளிக்காட்டாம அமைதியா நிக்கிறான். இங்க வாட்டர் நேஷனுக்கு வந்ததுல இருந்து கட்டாராக்கு ரொம்ப சந்தோஷம். கடைசியா ஒரு உண்மையான வாட்டர் பெண்டிங் மாஸ்டர் நான் பார்த்துட்டேன், இப்போ முறையா கத்துக்கணும்னு நினைக்கிறான். ஆனா நம்ம சாக்காக்கு அதை விட வேற ஒரு விஷயம் தான் முக்கியமா தெரியுது. அந்த நாட்டோட இளவரசிய பார்த்ததுல இருந்து இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்காங்களேன்னு யோசிச்சுட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவசரமா ஒரு செய்தி வருது. ஃபயர் நேஷனோட கப்பல்கள் வடக்கு திசையில இருக்கிற நம்ம கிராமத்தை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு சொல்ல அரசர் உடனே கவலைப்படாதீங்க, நம்ம கிட்டதான் அவதார் இருக்காருன்னு சொல்ல, ஆனா என்னால இப்போ வெறும் ஏர் பெண்டிங் மட்டும் தான் பண்ண முடியும், வாட்டர், எர்த், ஃபயர்னு இன்னும் கத்துக்கல, அதனால இந்த போர்ல என்னால பெருசா உதவ முடியாதுன்னு சொல்றான். சரி, வேற ஏதாவது வழி இருக்கான்னு இந்த வாட்டர் ட்ரைபோட முன்ஜென்ம அவதார் கிட்ட கனெக்ட் பண்ணி அவரோட சக்தியை யூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்றான். அதே நேரத்துல கட்டாரா அங்க இருக்கிற பெண்கள் கிட்ட பேசும்போது இங்க பெண்கள் எல்லாருக்கும் வாட்டர் பெண்டிங் தெரியும், ஆனா அவங்க போருக்கு போக கூடாது, மருத்துவ உதவி மட்டும்தான் பண்ண அனுமதி உண்டுன்னு சொல்றான். இதை கேட்ட கட்டாரா குழப்பமாகறான். இங்க ஹேங் என்ன பண்றான்னா வாட்டர் ட்ரைப் அவதார் கோவிலுக்கு போய் வழக்கம் போல தியானத்துல இருந்து முன்ஜென்ம அவதார் கூட கனெக்ட் ஆகிறான். இவன் கூட கனெக்ட் ஆகிற அந்த அவதார் நீ நினைக்கிற மாதிரி உன்னோட உடம்ப கண்ட்ரோல்ல எடுத்து என்னால சண்டை போட முடியாதுன்னு சொல்றாரு. ஏன்னா அவர் அவதாரா இருந்த காலத்துல ஆன்ம உலகத்துல இருந்த பல கொடிய ஜந்துக்கள் மனித உலகத்துக்கு வர முயற்சி பண்ணுச்சு. அதை தடுக்க பல வருஷம் ஆன்ம உலகத்திலே இருந்து போராடின. அந்த போர்ல பட்ட காயங்கள்னால இப்போ நீ எதிர்பார்த்த உதவியை கொடுக்க முடியாதுன்னு தெளிவா சொல்லிடுறாரு. இங்க நிஜ உலகத்துல சாக்கா
சாக்கா அந்த இளவரசியை பார்த்துட்டு பேசிட்டு இருக்கும்போது சடனா அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது. முந்தைய எபிசோட்ஸ்ல ஆன்ம உலகத்துல பார்த்த 3 வால் நரி இருந்துச்சுல்ல, அதுதான் இந்த இளவரசின்னு இவன் புரிஞ்சுக்கிறான். அவன் நினைச்சதும் சரிதான், இவதான் அந்த 3 வால் நரி. சரி, உங்களால எப்படி ஆன்ம உலகத்துக்கு போய் வர முடியுதுன்னு கேட்க அதுக்கு இளவரசி ஒரு அழகான கதையை சொல்றான். அவ அப்பா நிலவு ஆன்மா கிட்ட வேண்டியிருக்காரு. அந்த நிலவு ஆத்மாவும் தன்னோட உயிர் சக்தியில ஒரு சிறு பகுதியை அவகிட்ட கொடுத்து அவளை காப்பாத்திருக்கு. அதனாலதான் அவளுக்கு ஆன்ம உலகத்துக்கு ஈஸியா போயிட்டு வர முடியுதுன்னு சொல்றான். இதை கேட்ட சாக்கா கொஞ்சம் கூட யோசிக்காம அவளுக்கு ஒரு கிஸ்ஸ கொடுத்துறான். அதே நேரத்துல முன்ஜென்ம அவதார் ஹேங்க் கிட்ட ஏமாற்றத்தோட எடுக்கிற முடிவு ஒரு நாள் வெற்றி தராதுன்னு முக்கியமான ஒரு அறிவுரை கொடுக்கிறாரு. இங்க கட்டாரா வாட்டர் பெண்டிங் மாஸ்டர் கிட்ட எனக்கும் சண்டை போட கத்து கொடுங்கன்னு கேட்டா அவர் நீ போய் மத்த பெண்களோட சேர்ந்து மருத்துவம் பாருன்னு அனுப்பிடுறாரு. அதே சமயம் பல ஆயிரம் ஃபயர் நேஷன் கப்பல்கள் நார்தர்ன் வாட்டர் ட்ரைபை நோக்கி முன்னேறிட்டு இருக்கு. அந்த கப்பல்ல இருக்கிற ஐரோ கமாண்டர் ஜாவு கிட்ட தேவையில்லாம இந்த போர் எதுக்கு, அவதார பிடிக்கிறது தானே நம்ம நோக்கம்னு புரிய வைக்க ட்ரை பண்றான். ஆனா ஜாவு எனக்கு அரசர் கிட்ட பேர் வாங்கணும்னு ஒரு பதில் சொல்றான். ஐரோ மறுபடியும் நீ வாட்டர் பெண்டர்ஸ சாதாரணமா நினைச்சிடாத, அவங்க கோட்டை ரொம்ப பலம் வாய்ந்தது, பத்தாவதுக்கு இன்னைக்கு பௌர்ணமி வேற, நிலவு இருக்கும் போது வாட்டர் பெண்டர்ஸோட சக்தி பல மடங்கு அதிகமா இருக்கும்னு சொல்றாரு. ஆனா ஜாவு நிலவே வந்தாலும் பாத்துக்கலாம், என்கிட்ட வேற பிளான் இருக்குன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல இதை கேட்ட ஐரோ இவன் வேற லெவலுக்கு இருக்க போறேன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு ஃபயர் நேஷன் வீரனை தனியா கூப்பிடுறாரு. பார்த்தா அது வேற யாரும் இல்ல, நம்ம ஜூக்கோ தான். ஐரோ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஜூக்கோ ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம நடக்கிற போர்ல நான் அவதார பிடிச்சிடுறேன், நீங்க ஜாவுவை பாத்துக்கோங்கன்னு முடிவு பண்றான். அதே நேரத்துல ஃபயர் நேஷன் அரண்மனையில அசுலாக்கு மறுபடியும் பயிற்சி கொடுக்குறாங்க. ஆனா இந்த தடவை நான் சண்டை போட மாட்டேன்னு சொல்றான். ஒசாய் பல தடவை சொல்லியும் கேட்காம இருக்க கோவத்துல ஃபயர் பெண்டிங் பவரை யூஸ் பண்ணி அவளை அட்டாக் பண்றான் ஒசாய். இதனால கோவமான அசுலா கைய சுத்துறா. ஆனா ஃபயர் வர வேண்டிய இடத்துல நீல நிற மின்னல் உருவாகுது. அதை பார்த்து அங்க இருந்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இதை சாதாரண ஃபயர் பெண்டர்ஸால பண்ண முடியாது. இதுக்கான பிரத்யேக பயிற்சி எடுத்த சில மாஸ்டர்ஸால மட்டுமே பண்ணக்கூடிய இந்த லைட்னிங் ஜெனரேஷனை அசுலா சாதிச்சிருக்கான்னு தெரிஞ்சதும் ஒசாய் முகத்துல ஒரு சிரிப்பு வருது. இங்க கட்டாரா கிட்ட சாக்கா மாஸ்டர் சொன்ன விஷயத்த நினைச்சு நீ ஃபீல் பண்ணாதன்னு ஆறுதல் சொல்றான். ஆனா கட்டாரா அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம மாஸ்டர் கிட்டேயே போய் என் கூட சண்டை போடுங்கன்னு சேலஞ்ச் பண்றான். மாஸ்டர் முதல்ல முடியாதுன்னு சொல்ல கட்டாரா வாட்டரை வச்சு அட்டாக் பண்ணதும் சண்டை ஆரம்பிக்குது. யார்கிட்டையும் முறையா பயிற்சி எடுக்காம இருந்த கட்டாரா மாஸ்டருக்கு செம்ம டஃபா கொடுக்குறான். ஆனா கடைசியில அனுபவம் தான் ஜெயிக்குது. மாஸ்டர் அவளை கண்ட்ரோல் பண்ணி லாக் பண்ணிடுறாரு. ஆனா அதுக்கப்புறம் நீ ரொம்ப நல்லா சண்டை போட்டன்னு முதல் முறையா மனசார பாராட்டுறாரு. அதுக்கு கட்டாரா இப்பவாச்சும் என்ன சண்டை போட விடுவீங்களான்னு கேட்க அவர் அப்பையும் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஆனா அங்க இருந்த எல்லாரும் கட்டாராவோட திறமைய பார்த்து வியந்து போய் பாராட்டுறாங்க. அது அந்த மாஸ்டரும் அமைதியா நோட் பண்றாரு. அப்ப சடனா வானத்துல இருந்து கருப்பு நிறத்துல துகள்கள் கீழே விழ ஆரம்பிக்குது. முதல்ல அது எல்லாரும் பனின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது பனி இல்ல, ஃபயர் நேஷனோட 1000 கப்பல்கள் நெருங்குறதுனால வானம் முழுவதும் சாம்பல் மூட ஆரம்பிச்சிருக்கு. இங்க இருந்துதான் ஒரு மிகப்பெரிய போர் ஆரம்பிக்க போகுது. இதோட 7th எபிசோட் முடியுது. இன்னும் ஒரே ஒரு எபிசோடு தான் பாக்கி இருக்கு. அதுல ஹேங்க் கனவுல பார்த்த பேரழிவு நிஜமாகுமா, ஃபயர் நேஷனோட மிகப்பெரிய படைய அவதார் எப்படி எதிர்கொள்வான், ஜாவோட திட்டம் வெற்றி அடையுமா, இல்ல அவதார் மறுபடியும் உலகத்தை காப்பாத்துவானா, இது எல்லாத்துக்கும் பதில் சீசனோட கிளைமேக்ஸ் எபிசோட் 8ல தெரியும். மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடவே ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்துடும். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye.